நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. பாவம், அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஸ்ட்ரோக் எப்போ வரும், யாருக்கு வரும், எப்படி வரும்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா திடீர்னு வரும். பட் ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்க முடியாது. பட் இந்த ஸ்ட்ரோக்கை பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. நம்ம சுத்தி உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஸ்ட்ரோக் வரப்போகுதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு ரூல் சொல்றது ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவங்கள டெஃபினட்டா காப்பாத்திடலாம். ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுல எஃப் ஃபேஸுக்காக ஸ்டாண்ட் பண்ணுது. ஃபேஸில் அந்த லுக் ஒரு அப்நார்மலாக இருக்கும், ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும் ஃபேஸ். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்ம், கையில் உள்ள வீக்னஸ் வரும். ரெண்டு கையுமே இப்படி ஒரே லெவலாக வைக்க சொன்னால் ஒரு கை அப்படியே தானாக ட்ராப் ஆகும். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீச், சரியாக பேச முடியாது. அவங்களால எதாவது பேச சொன்னீங்கன்னா சரியாக பேச முடியாது, வாய் குளரலாம். இதில் உள்ள ஏதாவது சிம்டம்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணினீங்கன்னா டைம், த லாஸ்ட் ஒன் இஸ் டைம். டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ். அவங்கள கூடிய சீக்கிரம் இமீடியட்டாக ஒரு நியூரலாஜிக்கல் சென்டருக்கு நீங்கள் ரஷ் பண்ணணும். அப்போ அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த கோல்டன் ஹவருங்கிறது 3 to 4 hours மேக்ஸிமம். அதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பக்கா ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் ஃபுல்லாகவே அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள சான்ஸ். ஆனால் அதை விட டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் கோமாவோ, பெராலிசிஸோ ஆர் ஈவன் டெத்து கூட வர்றதுக்குள்ள வாய்ப்பு. ஸோ பி அவேர், ஃபாஸ்ட் வில் சேவ் லைஃப்ஸ்.